வணக்கம்ங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பூரி ஸ்ரீ ஜெகநாத் அவங்களோட ரதம் வந்து வீட்டிலேயே வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ரத யாத்திராவில் பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட்டான ரதம் வந்து இருக்கோங்க. ஒன்று வந்து ஸ்ரீ ஜெகநாத் ஜி அவங்களோடது, இன்னொன்று வந்து ஸ்ரீ பலபத்ரா அவங்களோடது, இன்னொன்று பார்த்திங்கன்னா சுபத்ரா அவங்களோடதுங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ரதம் வந்து செய்ய போகிறோம். நாம் கொஞ்சம் பெரிய சைஸில் செய்கிறதால பெரிய கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி நடுவில் பார்த்திங்கன்னா வீல்ஸுக்கு வந்து கொஞ்சம் கேப் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம வீல்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கார்ட்போர்டில் பார்த்திங்கன்னா பேங்கிள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒன்றா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே 5 பீசஸ் வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ வீல்ஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பாட்டில் கேப்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணலாங்க. ஸோ இங்கே நம்ம பெரிய சைஸ் ரத்தம் பண்ணுறதால கொஞ்சம் வீல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக 5 பீசஸில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வீல் பண்ணியிருந்தோமே பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வீல் பார்க்குறதுக்கு வந்து டெக்கரேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோங்க. ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் வந்து வீல் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கினேங்க. அடுத்ததாக எல்லோ கலரில் வந்து சென்ட்ரல்லையோ சைட்லேயோ பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கினேங்க. ஸோ இந்த எல்லோ கலர் பெயிண்ட் மேலே க்ரீன் கலரில் வந்து லைன்ஸ் போட்டு அதில் பார்த்திங்கன்னா டூத்பிக் எடுத்துகிட்டு பிங்க் கலரில் வந்து டாட்ஸ் வந்து வச்சுக்கினாங்க. ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக நான் சிம்பிளாக இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே டூத்பிக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோங்க. டூத்பிக்ஸில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி பார்த்தேன். இது பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து சுற்றணுங்க. இப்போ நம்ம ஒன்று வீலும் ஃபிக்ஸ் பண்ணலாங்க. வீல்ஸ் ஒட்டு வைக்கும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி டேப் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஹாட் க்ளூ வந்து யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. ஸோ நாம் எல்லா வீல்ஸும் ஸ்டிக் பண்ணிவிட்டு செக் பண்ணின்னு இருக்கோம் இது நல்லா ஒர்க் ஆகுதான்னு. இப்போ நாம் ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துகிட்டு ஸோ நம்ம வீல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த அந்த கார்ட்போர்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைக்கணுங்க. ஸோ நான் வந்து கீழே வந்து சின்ன பாக்ஸ் வச்சுட்டு மேலே இந்த பெரிய பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் மேலே நம்ம கீழே இருக்கிற ஷேப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்டு வந்து செஞ்சு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணோங்க. இந்த கார்ட்போர்ட் பார்த்திங்கன்னா கீழே எந்த ஷேப்பு சைஸில் இருக்கோ அதே ஷேப்பு சைஸில் இருக்கணுங்க. ஸோ இங்கே கூட பார்த்திங்கன்னா நான் ஹாட் க்ளூ தான் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக. ஸோ கீழே பார்த்திங்கன்னா லைன்ஸ் வந்து நம்ம வைக்கணுங்க. ஸோ இந்த லைன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நாம் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கணுங்க. ஸோ கார்ட்போர்டில் இங்கே வந்து கலராக மல்டிபிள் கலர்ஸில் நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் பண்ணியிருந்தோமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கட் பண்ணியிருந்தோமே பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து நம்ம சிம்பிள் டிசைன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கலருக்குமே பார்த்திங்கன்னா லைன் வந்து கொடுத்துட்டு ஸோ நடுவில் வந்து ஃப்ளவர் ஷேப்பில் வந்து டாட்ஸ் வந்து வச்சுட்டாங்க. ஸோ நாம் வந்து 100% சிமிலராக வந்து செஞ்சுன்னு இல்லைங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸாக்டான லுக்கு வந்து நம்ம செஞ்சுன்னு இருக்கோம். ஸோ இப்போ இந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணலாங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நான் இங்கே ஹாட் க்ளூ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. அது வந்து குயிக்காக ஸ்டிக்காகும் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பார்டர் வந்து நம்ம பண்ணிக்கணுங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 2 விதமான பார்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ப்ளூவில் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒயிட்டில் ஸ்வான் ஷேப்பில் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணுங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் கோல்டன் லுக் வந்து கொடுத்துருக்கு. ஸோ பிளாக்கில் ஐ கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க இந்த டிசைனு. ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் பார்டருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பார்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ இது வந்து டாப்பில் வந்து வரணுங்க. ஸோ இந்த பார்டர் வந்து கம்ப்ளீட் ரத்தத்துக்கு இந்த மாதிரி கவர் ஆகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பார்டர் வந்து கீழே நம்ம பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ இந்த பார்டர் பார்த்திங்கன்னா ஸோ அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ளவர்ஸ் கொடுத்து க்ரீன் கலரில் வந்து லீஃப் மாதிரி பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த பார்டர்ஸ் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ரத்தமில் இருக்கிற சிமிலரான டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா சேம் நம்ம எப்படி மேலே இருக்கிற பார்டர்ஸ் வந்து ஒட்டு வச்சோமோ அதே மாதிரி கீழே கூட ஒட்டு வச்சு கம்ப்ளீட்டாக பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நாம் கீழே கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி கார்ட்போர்ட் டிசைன் பண்ணி மேலே ஒட்டு வச்சுக்கணுங்க. இந்த கார்ட்போர்ட் டிசைன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணுங்க அதை விட.
ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இதுக்கு வந்து நம்ம ரவுண்டில் வந்து ஸ்டிக் மாதிரி பண்ணிக்கணுங்க. ஸோ இதில் 2 டைப்ஸான ஸ்டிக்ஸ் வந்து பண்ணிக்கணும். இது வந்து ஃபஸ்ட் டைப் ஆஃப் டிசைனுங்க. நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் கூட ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேப்பர் ஸ்ட்ரா வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது ஃபஸ்ட் டைப் ஆஃப் டிசைனில் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் கொடுத்து மேலே வந்து பீட்ஸ் வைக்கலாம். இல்லை இந்த மாதிரி லேஸ் வந்து ரோல் பண்ணி நீங்கள் இப்படி வைக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணலாங்க. ஸோ இது வந்து அவுட்டர் எட்ஜஸில் வந்து இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்ட வச்சுருந்தோமே அடுத்ததான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கில் ஒட்ட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணிக்கணுங்க. ஸோ பெரிய கார்ட்போர்டில் இந்த டிசைன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லைன் வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு லைன் வந்து கட் பண்ணிவிட்டு ஒன்று அப்படியே விட்டுடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணுங்க. ஸோ நம்ம கீழே கட் பண்ணி வச்சுருந்து அந்த லைனை வந்து இப்போது ஒட்டு வச்சிடலாங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இப்போது அந்த ஸ்டிக் வந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி எல்லா ரவுண்ட் லைன்ஸுக்குமே பார்த்திங்கன்னா க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்ட வச்சிடணுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் டைப் ஆஃப் ரவுண்ட் ஸ்டிக்ஸ் வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ இது வந்து மல்டிபிள் கலர்ஸில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண பிறகு ஒயிட் கலர் லைன்ஸ் வந்து கொடுத்துக்கணுங்க ஒரு கலருக்குமே. ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம ரத்தமில் வந்து எல்லோ கலர் கார்ட்போர்டு வந்து ஒட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த கார்ட்போர்டில் இந்த ஸ்டிக்ஸ் வந்து எல்லா எட்ஜஸ்லையுமே வந்து ஒட்ட வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம ரத்தமோட மெயின் பார்ட் வந்து பண்ண போகிறோங்க. ஸோ மேலே வந்து இந்த மாதிரி 2 ஷேப்பில் கார்ட்போர்டில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லோ கலர் கிளாத்தில் வந்து ஒட்டு வச்சுக்கோங்க. இங்கே நம்ம எல்லோ வித் ரெட் வந்து பண்ண போகிறோங்க. ஸோ எல்லோ கலர் துணி வந்து இந்த மாதிரி ஒட்ட வச்சுருந்தோமே ரெட் கலர் லேஸில் வந்து நம்ம டிசைன் வந்து பண்ணிக்கணுங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோ ரொம்ப குயிக்காக வந்து காமிச்சிருக்கேங்க. ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக நான் வந்து காமிக்கல, வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ நம்ம இன்னொரு ஷேப் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஷேப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பண்ணிக்கணுங்க. ஸோ இங்கே வந்து ஒயிட் பெயிண்டில் வந்து நம்ம டிசைன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் இங்கே ரத்தமோட சிமிலர் டிசைன்ஸ் தான் வந்து பண்ணின்னு இருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒயிட் பெயிண்டில் வித் அதர் கலர்ஸ்லையும் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோமே பார்த்திங்கன்னா நாம் வந்து பீட்ஸு ஸ்டோன்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கணுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸு பீட்ஸில் கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெயிண்டில் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ நாம் வந்து கோல்டன் கலர் பேப்பரில் தேங்காய் மரம் ஷேப்பில் பார்த்திங்கன்னா 3 வந்து பண்ணிக்கணுங்க. ஒன்று பெரிய சைஸ் வந்து நடுவில் வச்சுட்டு சைடில் பார்த்திங்கன்னா 2 சின்ன சைஸ் வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிக்கணுங்க. ஸோ இப்போ நம்ம டெக்கரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் டீட்டெயில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கணுங்க. நாம் வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து 4 பீசஸ் வந்து பண்ணிக்கணும். ஸோ கோபுரம் ஷேப்பில் வந்து நம்ம இப்போது அட்டாச் பண்ணோங்க. ஸோ இது கார்ட்போர்டில் செஞ்சதால் கொஞ்சம் பெண்ட் ஆகுங்க. நாங்கள் கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஒட்ட வச்சுக்கணுங்க. மேலே வந்து சின்ன கார்ட்போர்ட் பீஸ் வச்சுட்டு நம்ம வீல் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அது எக்ஸ்ட்ரா இருந்தால் மேலே வந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா தெர்மோகோல் வந்து ரவுண்டாக ஷேப் கட் பண்ணி வைக்கலாங்க. ஸோ வச்சுட்டு மேலே ரெட் கலர் கிளாத் வந்து ரவுண்டாக வச்சுட்டு எல்லோ கலர் லேஸ் வந்து கொடுத்துடுங்க. ஸோ நாம் வந்து இந்த ரத்தம் மேலே வைக்கிற டிசைன்ஸ் வந்து பண்ண போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெர்மாக்கோலில் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால் ஷேப்ஸ் வந்து பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ இந்த பால்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாலுக்குமே ஒரு டெக்கரேட்டிவான டிசைன்ஸ் வந்து பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் லேஸ் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணுங்க 2 ஷேப்பில். ஸோ நம்ம அந்த பால்ஸுக்கு நடுவில் போடுறதுக்காக நான் வந்து இங்கே பெரிய நீடில் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஃப்ளாக் வந்து ரெட் கலரில் பண்ணிவிட்டு ஸோ பீட்ஸ் கூட இந்த பால்ஸ் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ரத்தமில் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. ஸோ இது நீடில் பண்ணியிருந்தால நம்ம நீடில் வந்து அப்படியே
வச்சுட்டு ஹாட் க்ளூவில் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம சைட்ஸில் வைக்கிறதுக்கு பேரட் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி 2 பேரட் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி சைடில் வந்து வச்சுடுங்க. இப்போ நம்ம குட்டி குட்டி ஃப்ளாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ ஃப்ளாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோமே இந்த மாதிரி சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நாம் வந்து ரத்தமோட டாப் வந்து ரெடி பண்ணிட்டோங்க. வாங்க இப்போது இந்த டாப்பை வந்து ரத்தமில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் எடுத்து பெயிண்ட் பண்ணிவிட்டு ரத்தமோட நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலே ரத்தம் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ரத்தம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம ஹார்ஸஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ரத்தம் வந்து கம்ப்ளீட் பண்ணலாங்க. ஸோ ஹார்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ஸோட பாடி தனியாக லெக்ஸ் தனியாக வந்து பண்ணி இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கணுங்க. நாம் குதிரைங்க ஒயிட் கலரை பெயிண்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் வந்து லெக்ஸு ஐஸு இயர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கோல்டன் கலர் பெல்ட்டு மாதிரி டிசைன் பண்ணிக்கணுங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே 4 குதிரை வந்து தேவைப்படுங்க. ஸோ இப்போ வாங்க இந்த குதிரைவை வந்து ரத்தத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ரத்தமில் பார்த்திங்கன்னா குதிரைக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம பண்ணோங்க. 3 சின்ன கார்ட்போர்ட் ஸ்டிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணுங்க. ஸோ இதில் நம்ம ஹார்ஸை வந்து த்ரெட்டில் வந்து கட்டிட்டு ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம குதிரைங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. ஸோ நம்மளோட ஸ்ரீ ஜெகநாத் ரதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க நாம் இப்போ ஸ்ரீ ஜெகநாத் அவங்கள நம்ம செஞ்ச ரத்தமில் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு ரத்தமை வந்து இழுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ரத யாத்திரை ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.